சிந்து பைரவி டுடே எபிசோட் இடிச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்து வர மாட்டியா? இல்லை சாரின்றாங்க. பைரவி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஆறுமுகம் சொல்கிறாங்க. என்ன விஷயம் பேசணும்? இது மாதிரி அம்மா டவுனுக்கு போய் படம் பார்த்துட்டு வர சொன்னாங்க. போயிட்டு வரலாமான்றாங்க. உன் கூட நானே இனிமேல் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்காத. உன் கூட எல்லாம் படத்துக்கு யாராச்சும் வருவாங்கட்டு கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க. பைரவி அப்படி சொன்னதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காஃபி ஆற்றிட்டு இருப்பாங்க சிவாவுடைய பெரியம்மா. அப்போ தெரியாத அந்த நோட்டீஸ் மேலே வந்து டீயை கொட்டிடுறாங்க. அதை பார்த்து பைரவிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து லெட்டர்ன்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே பைரவி வர பாருங்கன்னா என்ன சொன்ன மாதிரின்றாங்க. கண்டிப்பாக படத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்கன்றாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது எனக்கு வந்து கொரியர் தானே, அதை இப்படி நீங்கள் பிரித்து பார்க்கணும்னு நினச்சி வாங்கியிருக்கீங்களே, கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? அதை டீயை கொட்டியிருக்கீங்க. இல்லை பைரவி, அது வந்து இன்னும் வந்து போயின்னு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போயிட்டு வேறு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க. இதுதான் உனக்கு வந்த கொரியர் பேப்பரு, அது ஆறுமுகத்துக்கு வந்ததுன்றாங்க. அதுக்கப்புறமா என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாத அப்படி பேசிட்டேன்னு சாரி கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சித்து. ஆறுமுகம் வந்து என்னம்மா பேசிட்டு இருக்காவோ, உன்னை திட்டினால? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னை திட்டினாலையும் தப்பு வந்து அவன் மேலே தெரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலடா, விடுடான்றாங்க. அம்மா, அந்த பைரவி நடந்துக்கிறது சரியில்லை, இங்கே பாருடா, அவள் படித்த பொண்ணு, அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கூடா அப்படின்ட்டு சில விஷயங்களை அட்வைஸ் பண்ணுறாங்க. பூஜை ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு கயிறு கட்டுறாங்க. இனிமேல் இந்த கயிறு பார்க்கும்போதெல்லாம் என் ஞாபகம் வரணும், கோவத்தில் வார்த்தைகள் விடாது, அப்படி ஒன்று கோவம் வந்துச்சுன்னா கூட என்கிட்ட வா, அம்மா நான் சமாதானப்படுத்துறேன்றாங்க. பைரவி வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்புறமா ரூமுக்கு போகிறாங்க. சித்து, என்னடி அப்படியெல்லாம் பேசக்கூடாது, இன்னொரு டைம் பெரியவங்கன்றாங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சிந்து ஃபீல் ஆகுறாங்க. சில அட்வைஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் குல்லாவை போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா பார்த்து உண்மைகளை வாங்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.